Hi friends, welcome back to my channel. நான் தான் ரோஸ். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா சம்மர் ஸ்பெஷல்னு சொல்லணும். எஸ், இந்த சம்மர்ல எப்படி நம்ம மேக்கப் போட்டுட்டு போலாம், அதுவும் லாங் ஸ்டேவா வித் சன்ஸ்கிரீனோட எப்படி மேக்கப் பண்ணலாம்ங்கறத இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் போறவங்களா இருக்கட்டும் அண்ட் காலேஜ் போறவங்களா இருக்கட்டும் அண்ட் அது மட்டும் இல்லாம வீட்லயே இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அது என்னங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ டெர்மாவைவ் ஹைட்ரா கிளென்ஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ என்னோட ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் சீசனில் வந்து நம்ம வந்து டெய்லி 3 தடவை வந்து கிளென்ஸ் பண்ணிக்கிறோம், ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்ம வெளியே போகிறனால சன் டேன் ஆக சான்சஸ் இருக்குது. அண்ட் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக, அதாவது இந்த பொல்யூஷன் இருக்கே சொல்ல வேண்டாம், அந்த அளவுக்கு டர்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஃபேஸில் ரொம்ப ஆயிரும். ஈவன் நான் வீட்டில் இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வீட்டில் வந்து அவ்வளோ டஸ்ட் வருது. ஸோ அதனால் நல்லா கிளென்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து நான் டோனர் அப்ளை பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து டெய்லி பேஸில் சிடிஎம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பும் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் புதுசாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இது என்ன ஸ்டெப்புன்னு தெரியாது. அதனால தான் நான் வந்து ஒவ்வொரு வீடியோவில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டோனர் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சம்மர் மேக்கப் பண்ணுறோம் இல்லையா, அப்போ ஃபேஸ் வந்து நல்ல ஒரு டீப்பாக வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் போடக்கூடிய மேக்கப் வந்து சூப்பராக இருக்கும் இந்த சம்மருக்கு. அண்ட் அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நியூட்ரிடம் எடுத்துக்கிறேன். ஸோ சம்மர் டைமில் வந்து கண்டிப்பாக அதிகமாக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா போக போக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து ட்ரை ஆக சான்சஸ் இருக்கு. அதனால நான் இதை வந்து அப்ளை பண்றேன். கண்டிப்பா நீங்க வந்து ஒரு காலேஜ் போறவங்களோ இல்ல ஆஃபீஸ் போறவங்களா இருப்பீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்லாம் கண்டிப்பா பண்ணுங்க. இது ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபவுண்டேஷனோ இல்லை பிபி க்ரீமோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் யூஸ் பண்ணலனாலும் கூட இந்த இப்போ நான் பண்ணிட்டு இருக்கல இந்த ஸ்டெப் வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். அண்ட் நல்லா இதை அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் மட்டும் இல்லை, இன்னொரு ஸ்டெப் வந்து அடிஷ்னலாக நான் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன் ஸ்கின் கேர் ரொட்டீனில். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணணும். எஸ், நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது, சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டு எப்போ மேக்கப் பண்ணலாம். அண்ட் நான் இதை பற்றி டீப்பாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் ப்ரீவியஸாக. கண்டிப்பாக அதோட லிங்க் வந்து இந்த ஆட் கார்டில் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் வந்து நான் இப்போ என்னோட ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். நான் இது வந்து குட் வைப்ஸ்குள்ள இதை எடுத்துருக்கிறேன். இது வந்து SPF வந்து 30 இருக்குது அண்ட் PA வந்து 3+ இருக்குது. ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் வந்து எப்போ அப்ளை பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்கப் பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி அப்ளை பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்க வந்து வெளியே போறீங்க அப்படின்னா பிஃபோர் 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி உங்களோட சன்ஸ்கிரீன் வந்து உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணி இருக்கணும். நீங்க அப்ளை பண்ணிட்டு சடனா அப்படி வெளியே போயிட்டீங்க அப்படின்னா அது அப்ளை பண்ணதுக்கு அர்த்தமே கிடையாது. அது உங்களோட ஸ்கின்னை வந்து கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணாது. அதனால நீங்க வந்து மேக்கப் பண்றீங்களோ இல்லையோ இந்த ஸ்டெப் வரைக்கும், இப்போ நான் காட்டுற ஸ்டெப் வரைக்கும் கண்டிப்பா நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த குட் வைப்ஸ் சன்ஸ்கிரீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. அண்ட் இது பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கேக்கியா இருக்காது அண்ட் அப்ளை பண்றது ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். அதனாலேயும் ஸ்பெஷலாக இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள்குள்ள 24K கோல்ட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட ஏதாவது ஃபேஷியல் ஆயில் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், பட் ஏதாவது ஒரு ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த டைமில் நீங்கள் இது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா 2 மடங்கு இது வந்து நல்ல ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணுறேன். அண்ட் சம்மரில் உங்கள் மேக்கப் வந்து நல்ல கேக்கி ஆகக்கூடாது அண்ட் ரொம்ப லாங் ஸ்டேவாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட ஃபேஸ் ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா கொஞ்சம் பெரிய பிள்ளையாக ஆகிட்டு இருக்கனால அவளை கொஞ்சம் கவனிக்க வேண்டியது வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டு, அதனால கொஞ்சம் தூங்குறது, ஸ்கின் கேர் ரொட்டீன் சம்டைம் மிஸ் ஆயிரும். அதனால பார்த்தீங்கன்னா சில பல இது வந்து என்னோட ஃபேஸில் வந்து காட்டுது. நம்ம அதை ப்ராப்பராக பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இந்த ரீசன்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுறதுக்கு சுத்தமாக டைம் கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி பிக்மெண்டேஷன் இதெல்லாம் ஆகிட்டு, பட் இனி வந்து ப்ராப்பராக ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணிவிட்டு அதோட அப்டேட் வீடியோ வந்து உங்க கூட ஷேர் பண்ணுறேன். சரி, ஓகே. நீ அடுத்த ஸ்டெப் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் இருக்குது. நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இன்னொரு விஷயம், இந்த மாதிரி பிக்மெண்டேஷன் இதெல்லாம் இருந்தால் நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க பண்ணுங்கள். அது இல்லாமல் தான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். கொஞ்சமாக தான் நான் ஃபவுண்டேஷன் எடுக்க போகிறேன். ஏன்னா இது வந்து டெய்லி பேசிஸ் இல்லையா, அதனால் நம்ம லைட்டாக மட்டும் கையாலே இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என்ன ஃபவுண்டேஷன் எடுத்துருக்கேன்னா LA Pro Girl எடுத்துருக்கேன்.
எடுத்துருக்கிறேன். எனக்கு இது பிடிச்ச ஃபவுண்டேஷன். அண்ட் என்னோட ஷேடு வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் பீச். ஸோ நான் இது கையாலேயே வந்து இந்த மாதிரி டேப் பண்ணி இந்த மாதிரி நான் கொஞ்சம் ஃபவுண்டேஷனை வந்து என்னோட ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருக்கனால ஸ்கின்ல ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்ணிலையும் கொஞ்சம் கவர் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட ஃபோர்ஹெட்லேயும் நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து கழுத்தி நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்மளோட கண்ணு கீழே இன்னும் கொஞ்சம் லேயர் கொடுத்துக்கலாம். ஏன்னா கண்ணு கீழே வந்து கொஞ்சம் டார்க் சர்க்கிள் இருக்கனால நான் இது இன்னொரு தடவை கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு அதை டேப் பண்ணிக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா லைட்டாக அது வந்து கண்ணு கீழே இந்த மாதிரி டேப் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் வெயிட் ஃபவுண்டேஷன் தான். நீங்கள் 2 கோட் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபுல் கவரேஜ் கிடைக்கும். அண்ட் லைட்டாக கொடுத்தா லைட் கவரேஜ் அண்ட் மீடியமாக கொடுத்தா மீடியம் கவரேஜ். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு வந்து காஜல் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் பர்பிள் கலர் எடுத்துக்கிறேன். ஸோ கண்ணுக்குள்ளே வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ணுக்குள்ளே லைட்டாக கண்ணுக்கு வெளியேயும் கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப இல்லை, லைக் ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் மாதிரி நான் அதை கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா உங்கள் ஐ வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு பெருசாக தெரியும். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஐ லுக் வந்து பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸி தான். ஸோ கண்ணுக்குள்ளே இந்த மாதிரி கண்ணை மூடிட்டு நான் நல்லா கண்ணுக்கு உள் சைடில் வந்து நான் கொஞ்சமாக நல்லா டார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் கண்ணு வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக காட்டும். ஸோ அதே மாதிரி நம்ம கண்ணுக்கு மேலேயும் வரைஞ்சிடலாம். லைட்டாக வரையணும். ஸோ வரைஞ்சிட்டு இந்த ஃபில் பண்ணுங்கள். இந்த இடையில ஸ்கின் தெரியக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இந்த சைடு வரைஞ்சிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முடிச்சாச்சு ஐ லுக். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டுலாம் ஆஃபீஸ் போகும்போது இந்த மாதிரி தான் ஐ லுக் பண்ணுவேன். ரொம்ப கண்ணு பெருசாக காட்டும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான் மஸ்காரா அப்ளை பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் பர்பிள் கலர் எடுத்துருக்கிறேன். ஸோ இதால் நான் நல்லா மஸ்காரா பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக கண்ணுக்கு வந்து மஸ்காரா இல்லைன்னா பார்க்குறதுக்கு அந்த கண்ணு உயிர் தராது. ஐ லுக் கம்ப்ளீட் ஆகாது. அண்ட் இதுக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஹை ஷேடோ எதுவும் அப்ளை கூட பண்ணல. அப்ளை பண்ணாமலே நீங்கள் இந்த மாதிரி ஐ லுக் அதாவது காஜல் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவன் நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் போடல அப்படின்னா கூட இந்த ஸ்டெப் பண்ணிங்கன்னா உங்கள் மேக்கப் பண்ண மாதிரி தான் தெரிவிங்க. ஸோ மஸ்காரா அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐப்ரோக்கு வந்து சேம் மஸ்காராவால் தான் நான் ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் நேச்சுரலாக. ஸோ நல்லா என்ன பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் நல்லா கோம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து மஸ்காரா பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் ஐப்ரோ பார்க்கறதுக்கு. அண்ட் ப்ராடக்ட் வந்து நல்லா வலிச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து அதிகமாக திட்டா வந்துடும். அகைன் ஸ்பூலியால் கொஞ்சமாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அது நல்லாயிருக்கும், நேச்சுரலாக இருக்கும். எக்ஸஸாக வந்துச்சுன்னா லைட்டாக கையால் எடுத்து விட்டுடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஐப்ரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அது வந்து பர்பிள் கலர் எடுத்துக்கிறேன். ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இந்த ஷேட் ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு பிடிச்ச ஷேட். ஸோ அதெல்லாம் நான் நல்லா லிப்பை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ரொம்ப நேச்சுரலாக கொடுக்கணும் விரும்பினா நேச்சுரலாக கொடுக்கலாம். அண்ட் டார்க்காக கொடுக்கனாலும் கூட சூப்பராக டார்க்காக கொடுக்கலாம். கொஞ்சம் டார்க்காக கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துட்டேன். அண்ட் ரொம்பவே பார்க்க சூப்பராக இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து டெய்லி பேஸில் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கேட்டால் இந்த மாதிரி லிப் கிரைன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். லிப் கிரைன் வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரையான் இல்லை, ஸோ பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்கும். ஒரு தடவை கோட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி வந்து டச்சப் பண்ண அவசியம் இருக்காது. அண்ட் இதுக்கப்புறம் வந்து இப்போ இதோட நம்ம மேக்கப் வந்து முடிச்சிடலாம். இதுவே பார்க்கறதுக்கு ரொம்ப வந்து நிறைய மேக்கப் பண்ண மாதிரி ஃபீல் இருக்கும். பட் அப்படி இல்லை, ரொம்ப ஃப்ரெஷ் மேக்கப் சொல்லலாம். அண்ட் சம்மர் டைமில் இந்த மாதிரி மேக்கப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாங் ஸ்டேவாக இருக்கும். ஆனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து என்னோட ஸ்கின்ல, அதாவது எனக்கு ப்ளஷ் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் ப்ளஷ் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுவும் கையால் தான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் சுகர் காஸ்மெட்டிக்ல வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ கொஞ்சமாக தான் நான் அப்ளை பண்ணுறேன். இது பிக்மெண்டேஷன் அதிகமாக தான் இருக்கும். சீக்ஸில் இந்த மாதிரி லைட் அப்ளை பண்ணிவிட்டு அதனால நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கையால் இந்த மாதிரி லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்ளை பண்ண மாதிரி இருக்காது. டெய்லி பேஸில் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அண்ட் ஃபேஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் ரொம்ப பார்த்தீங்கன்னா முழுக்குன்னு இல்லாமல் கொஞ்சம் அந்த ஃபீச்சர்ஸ் தெரியறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதனால இதை கொஞ்சமாக நான் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம ஹைலைட்டர்லாம் அப்ளை பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா டெய்லி பேசிஸில் ஹைலைட்டர் அதுவும் டே டைமில் வந்து தேவையே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால அதை அப்ளை பண்ணல. ஸோ அவ்வளோதான், நம்ம மேக்கப் வந்து முடிச்சாச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்க ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் வந்து சம்மர் டைமில் இந்த மாதிரி மேக்கப் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்கப் பண்ண மாதிரி தெரியாது. அட் த சேம் டைம் உங்கள் ஃபேஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி தான் நானும் டே டைமில் வெளியே போகிறதா இருந்தால் சிம்பிளாக வந்து மேக்கப் பண்ணிக்கிறது உண்டு. அண்ட் ஸ்பெஷலி வந்து கண்ணு வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிச்சிருவேன். அதுவே பார்த்தீங்கன்னா பார்க்க சூப்பராக இருக்கும். அண்ட் லிப்ஸ்டிக்கும் கொஞ்சம் அட்ராக்டிவாக போட்டிங்கன்னா இன்னும் அழகாகவே இருக்கும். ஸோ அவ்வளோதான் காய்ஸ் இன்னைக்குள்ள மேக்கப். அண்ட் ஹோப் உங்களுக்கு இந்த மேக்கப் வந்து பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன். நான் யூஸ் பண்ணிக்க எல்லா ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது போக இன்னும் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye, tata, take care and love you. Bye.